வீடு வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ, அது எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் வடக்கு கிழக்கு இருக்கக்கூடிய ஜன்னல் திறந்தால் வானம் தெரியணும். ஸோ காலை சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரணும். ஏன் சார் மதியான சூரிய வெளிச்சம் வந்தால் போதும்பாங்க, அதெல்லாம் இல்லைங்க. காலை சூரிய வெளிச்சம் வரணும். அந்த காலையில் ஒரு 8 மணி 9 மணி 10 மணிக்கு வரக்கூடிய அந்த சன்லைட்டில் தான் இயற்கையான விட்டமின் டி கிடைக்குது. சூரிய பகவான் வந்து நம்ம ஊருக்கு ஒரு அபரிவிதமாக இருக்கிறதுனால அவரை பற்றின முக்கியத்துவம் நமக்கு தெரியல. ஒருவேளை யூரோப் கண்ட்ரிலேயோ இல்லை வந்து யூஎஸ்லேயோ கனடாலேயோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சன்லைட்டுக்காக நம்ம ஆளுங்க பல 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் சன்பாத் எடுத்துக்கிறாங்க. ஸோ சன்லைட்டு தான் வீட்டுக்குள்ளே சன்லைட்டு தான் இங்கே அல்டிமேட்டான விஷயம். அப்போ சன்லைட் வரக்கூடிய வீடுகளில் இந்த குழந்தை பிரச்சனை அப்படின்றது இல்லவே இல்லை. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி சென்டர் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துருச்சு. ஆமாம். ஸோ இதுக்கு பேசிக்காக என்ன காரணம்னா நம்ம எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் கல்ச்சருக்கு வந்தாச்சு. அப்போ ஒரு வீடு இன்னொரு வீடோட மெர்ஜ் ஆகிட்டே இருக்குது. இந்த ப்ராப்ளம் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னொரு பக்கம் ஒரு புது பிஸ்னஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா இண்டிவிஜுவலாக வீடை கட்டி போயிடுவாங்க. இன்றைக்கி நகர வளர்ச்சி பற்றாக்குறை, இடம் பற்றாக்குறை, ஸோ இதெல்லாம் காரணமாக நம்மளே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு சாட்டிஸ்ஃபை, அதாவது ஒரு மாதிரி சூழலை நம்மளே அடாப்ட் பண்ணிக்கிட்டு இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஒரு பக்கம் புது பிஸ்னஸாக அவங்களுக்கு வளர்ந்துருச்சு. கண்டிப்பாக.